எப்படி வாழுகிறார்கள்? நன்மதேனோரிதையும் போலே அதையும் போலே நெற்றியுடனே வாழ்ந்து வாரா சொல்லி நல்ல உயிரும் போலே மகனும் போலே உயிரும் போலே பச்சுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வரா உடலும் நல்ல உயிரும் போலே உயிரும் போலே நல்ல ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வரா கண்ணு நல்ல இமையும் போலே நயல்வே முருகா மருத்துவரே வாழ்ந்து வாரா வடிவேல் அழகா ஆண்டு வேறோ நாளே நாளையிலே நாளையிலே கண்டி நல்லா கற்பமுட்டா கர்ப்பமுடா சண்டனும் சண்டத்தியமாகவே ஆமா. எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள் மன்மதனும் கதியும் போலவும் நகமும் சதையும் போன்றோம் உடலும் உயிரும் போன்றும் உறவும் நாரும் போலவும் கணவன் வழி போன்று மனைவியும் அம்மா ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் சில காலம். கொஞ்ச நாள் கழித்து சண்டத்தி கருவுற்றார். ஒரு 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிற போது அவளுடைய வயிற்றிலே கருவானது உருவாக வளர்ந்து வருகின்றதா கருது கருது எப்படி பாருங்கள் எப்படி? கருவாய் ஒரு மாதம் மதளைக்கு ஒரு வளர கருவாய் ஒரு மாதம் மகளைக்கு ஒரு வளர ஆனாதிரு மாதம் கழுத்தில் முடிவீச மாதம் அந்த கழுத்தை முடி வீச 4வது மாதம் நிறம்போல் மிகையானாளே 4வது மாதம் நகர் பழமேனியானா மாதம் மதே சின்ன நவல் பழமேனியானா 5வது மாதம் அரவயரு சோழானா 6வது மாதம் இளையாள் கர்ப்பமானா சண்டத்தியால் வைத்திரி ஆமா. அருவானது உருவாக வளர்ந்து வருகின்றது 1, 2 என்று ஒரு 3 மாதம் கர்ப்பம். அம்மா அப்போது இவளுக்கு உண்மையிலே கர்ப்பம் இல்லை தெரியும். சரி 5 மாதமாகிற போது அரவரு சூழாக இருக்கிறாள். சரிதான் 6 மாதம் அந்த அம்மாவுக்கு பிறக்குது. அம்மா ஆசை பண்டம் ஆசைப்படுகிறாள். ஆமா அதாவது தன்னுடைய கணவனை பார்த்து சண்டத்தியானவள் சொல்கின்றாள் பொதுவா கர்ப்பமா இருக்கிற அம்மாவுக்கு அம்மா ஒரு 6 மாசம் ஆகிற போது ஆசையான ஏதாவது பண்டங்கள் பல வகையோ பண்டமோ பலகாரமோ ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் அந்த எண்ணம் அவளுக்கும் வருகிறார். ஆமா வந்தவள் என்ன சொல்லுகிறாள்? என்ன சுவாமி என்னம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படி என்ன ஏதாவது பலகாரம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை நீ பாட்டு முடிஞ்சு போய் அந்த ஆசையை பூர்த்தி செய்வோங்க சும்மா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க கானகத்தில் வேட்டையாட போறீங்கல்ல எனக்கு கொஞ்சம் மான் இறைச்சி இன்னைக்கு வேணும். என்ன இறைச்சி? மான் இறைச்சி. மான் இறைச்சி நான் கொண்டு வர்றதா? ஆமா. எம்மா என்ன மான் இறைச்சி? மான் எல்லாம் பிடிச்சா இப்ப 15 வருஷம் உள்ள மாநகர காவல் படை தூக்கிட்டு போய் முன்பு எடுத்துருவாங்க. அந்த காவல்லாம் வராது, வேற பாரஸ்டர்ல இருந்தா உடம்பு கொண்டு வாருங்க. எது
உனக்கு நான் ஒரு உடுப்பு எடுத்துட்டு வரேன், அதை கேளு. அதுல உடுப்பு மேல ஆசைப்படாதம்மா. ஆமா ஆமா ஆமா, ஒரு சின்ன சின்ன உடுப்பு கேளு, ஒரு ஒட்டு உடுப்பு. சும்மா இருக்கும்போது அந்த போட்டுட்டு ஓடலாம், நிக்கிற மாதிரி ஒண்ணு போட்டு ஓடினேன்னா அழகா. அது நேத்து அந்த பாப்பா போட்டிருந்துல, அதை வாங்கி கொடுத்தா கரெக்டா இருக்கும். அது சேராது பொருள் இன்னும் வரலையே, வரட்டு மக்கா வாங்கி தரேன். அது கால போட்டுக்குள்ள கீறி கிடக்கும், அது வேண்டாம், கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஆக என்ன ஆசை பண்டம் கேட்கிறாள். அப்போது சண்டனும் மனைவி கேட்டாள் என்ற போது சரி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேட்டைக்கு புறப்பட்டான். வேட்டைக்காக வருகின்றான் இந்த சண்டனானவள். வன வேட்டையாடும் போது மனை மிருகங்கள் எல்லாம் இந்த சண்டனை வந்து சொல்கின்றது. சரி, இவனால் தப்பி போக முடியாமல் அந்த மிருகத்தாலே அவன் அங்கு இறந்தான். ஆமா, சண்டத்திற்கு தெரியவில்லை. ஐயோ, வீட்டுக்கு சென்ற கணவன் வீடு திரும்புவார் என்று காத்திருந்தார். அம்மா வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள் சண்டத்தியானவள். விளக்கேற்றி வைத்தால் இன்று போனவர் நாளை வருவாரோ, ஆமா, நாளை மறுநாள் வருவாரோ என்று வீதிக்கு வருவாள், வெளியே வருவாள், வீட்டுக்குள்ளே சொல்லுவாள். அத்தான் வருவார் 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 என்று காத்திருந்து காத்திருந்து 10 நாட்கள் பல நாட்கள் கழிந்த போது நினைத்தாள், என்ன நம்முடைய கணவன் நம்மளை விட்டு பிரிந்து விட்டாரோ. 6 மாத கர்ப்பமாக இருக்கிறேனே ஆண்டவா, ஆசை பண்டம் கேட்டதினால் இத்தனை விளைவு வந்ததோ சிவனே என்று என்று இறந்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் வருது. வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மனதிலே எண்ணுகின்றாள், இந்த வையகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றாள். காட்டுக்குள் தனித்திருக்கிறோம், கணவன் துணை இல்லாமல் காட்டு பெண்ணுக்கு ஒரு வாழ்வேது. வையகத்தில் வாழ வேண்டும் என்று குழந்தைக்காக வாழ்ந்தாள். மேரி மாதம் சுமந்து பெற்றாள் மக்களை. எல்லோரும் குழந்தை பெறுவார்கள். இவள் குழந்தைகளை பெறுகிறாள். குழந்தைகளை எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள் பாருங்கள். 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை அடுத்தெடுத்தாள் பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை அடுத்தெடுத்தாள் எடுத்த பிள்ளைகளை பிள்ளைகளை தாராட்டி 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 சீராட்டி பெயர்கள் வேணும் என்று யாருடைய பெயரிடுவோ நம்முடைய மக்களுக்கு தக்கென்றும் தொக்கென்றோ தக்கென்றும் தொக்கென்றோ என்று ஆகிருக்கும் கருவறையோ. ஒரு சூரியனை அடிக்காக 7 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். அப்பா, எல்லாரும் 1 2 பெறுவா. குழந்தை இல்லைன்னு எத்தனையோ பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் இறைவன் திருவருளால் 7 மக்களை பெற்றாள். எந்த ஒரு இடைகோடும் இல்லை. ஆமா, இப்ப 1 பெத்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஆபரேஷன்ங்கிறாங்க, அங்கங்கிறாங்க, இங்கங்கிறாங்க, கத்திய வச்சு கசாப்பு கடை மாதிரி கீறி எடுத்துறாங்க. ஆமா, இதுவை படுத்து பாடம் படுத்துறே இருக்கு. தையல் போடுறேன்னு அங்க சாக்கு தச்ச மாதிரி தச்சு வச்சிருக்காங்க. ஆமா, சாக்கு மாதிரி வர இருந்தா இன்னும் வந்துட்டு. ஆக இந்த மக்களுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று எப்படி பெயர் சூட்டுகின்றாள்? தக்கன் தொக்கன் இரும்பன்